அன்புள்ள நண்பர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா, அது மட்டும் இல்லை, புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே எனது பணிவான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் அனந்தநாதன். நான் மன்னார்குடிக்கிட்ட இருக்கக்கூடிய பாம்னை நாகநாத சுவாமின்னு சொல்லி சிவன் கோயிலில் சிவாச்சாரியாராக இருக்கு. நான் கடந்த 20 வருஷமா ஜோதிட சாதனை பார்த்து வந்துருக்கேன். அந்த முறையில் நான் நிறையா இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துட்டு இருந்தேன். அதுபடி இந்த ரெக்ஜம் சேனலில் இந்த மாதம் ஆனி மாதத்துக்கு எப்படி இருக்கு, பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா. அதுக்கு தான் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். இந்த ஆனி மாதத்துல தான் சிவபெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணி மாதம் உத்திர நட்சத்திரம் அதில் வரக்கூடிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு நடராஜருக்கு அபிஷேகம். இது நடுவில் வரக்கூடிய இப்போ இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னா 6ஆம் மாதமும் 6ஆம் மாதத்துல பாதியும் 7ஆம் மாதத்துல பாதியும் வரும். அதாவது இங்கிலீஷ் மாதத்துல ஜூனில் பாதியும் ஜூலையில் பாதியும் வரும். இது ரொம்ப இந்த வருஷம் 2025 எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு இங்கிலீஷ் வருஷம் எடுத்துக்கிட்டா கூட இது நடுவில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதம் தான் மாற்றங்கள் தான். பொதுவாக இந்த மாதத்துல வீடு மாறி இருப்போம். ஏன்னா குழந்தைங்களோட படிப்பு அது சம்பந்தமான விஷயங்களுக்காக வீடு மாறி இருக்கிறது, இடம் மாறி இருக்கிறது. பிள்ளைகள் அவங்களுடைய படிப்பில் அடுத்த லெவலுக்கு போகிறோம். ஏன்னா சீட் கிடைச்சிருக்கும், +2 முடிச்சிருப்பாங்க, இல்லை 10th முடிச்சு +2 போவாங்க, இல்லாட்டினா ஸ்கூலில் சேர்ப்பாங்க, இல்லாட்டினா +2லேருந்து காலேஜ் போவாங்க. ஸோ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இடமாற்றங்கள், அது மூலம் பெற்றோர் வைக்க மாற்றங்கள், அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் முக்கியமாக வருஷக்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது இதெல்லாம் பயிற்சி ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மாதத்தில் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படி பார்க்கறது தான் இந்த பதிவினுடைய நோக்கமே. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பல பேருக்கும் பல மாற்றங்கள் நடந்திருக்கும். பல பேருக்கு ஒரு சில விஷயங்கள்ல தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த காதல் கோட்சி தத்துவத்துல 5வது வீடா இருக்கக்கூடியது இந்த சிம்மராசி. இந்த சிம்மராசி தான் நவகிரகங்கள் எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கக்கூடிய சூரியனுடைய ஆட்சி வீடு. இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அகம், பூதம், உத்திரம், 1ஆம் பாதம் இதெல்லாம் இந்த சிம்மராசியில். இந்த சிம்மராசியில இப்போ இந்த மாதத்துல செவ்வாயும் கேதுவும் உங்க ராசிங்க. உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது. இதுவரை கண்டக சனியா இருந்தது, இப்போ அஷ்டமத்து சனி. வேலை, உத்தியோகம், தொழில் இதில் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போதான் அதுக்கான மாற்றங்கள் தொடங்கி இருக்கும். இப்போதான் பல பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு கொஞ்சம் மாற்றங்கள் வேலையை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போதான் வேலை கிடைக்குது, வாய்ப்புகள் வருது. ஏற்கனவே வேலை பார்க்குறவங்க வேலை மாறணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பிஸ்னஸில் அது சம்பந்தமான விஷயங்கள் இருந்தவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே பல பிஸ்னஸ்லேருந்து வேறு பிஸ்னஸ் மாறுறதுக்கு, அதில் ஃபெயிலியர் ஆகி வேறு பிஸ்னஸ் மாறுறதுக்கு, இல்லை அந்த பிஸ்னஸ் சரி வரல, இல்லாட்டா பார்ட்னர்ஷிப்லேருந்து பிரிஞ்சு வேறு ஆரம்பிக்கும், இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் இதான். இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்கள் ராசி நெருப்பு ராசி. நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர், எல்லாத்தையும் நீங்கள் ஒரு குட் எக்ஸிக்யூட்டர், பேட் பிளானர், இல்லை அவசரப்படுவீங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களாம் குட் பிளானர், குட் எக்ஸிக்யூட்டர், இது ரெண்டையுமே நீங்கள் வச்சுக்கணும். நல்லா பிளான் பண்ணணும், பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ தான் காரியம் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் பிளான் பண்ணுறது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, இது ரெண்டுலேயுமே 50-50% இருக்கு. நீங்கள் பேட் பிளானாக இருந்தாலும் எக்ஸிக்யூஷன் நல்லா இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். பிளான் நல்லா இருந்து எக்ஸிக்யூஷன் சரியில்லை அப்படின்னாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை நீங்கள் குட் பிளான், குட் எக்ஸிக்யூஷன் அப்படின்றத நீங்கள் மாற்றி உங்கள் லைஃப்லேயே அப்போ நல்லா இருக்கும்.
தொழில் பண்றவங்களுக்குலாம் இப்போ மாற்றங்கள் வரக்கூடிய காலம் அப்படின்னு. அதே நேரத்தில் வந்து குடும்ப ரீதியா பல பேருக்கு வந்து திருமணம் அந்த தடைகள் இருக்கும். அந்த உங்களுடைய தசாபுதிகள் இப்போ காலங்கள் இருந்ததுன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் அவர் வந்து பார்வை உங்களுடைய 7வது வீட்டில் இருக்கிறதுனாலையும் இப்ப திருமணத்துக்கான வாய்ப்புகள் கூடி வரும். அதுக்கு உங்க தசாபுத்திலையும் அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கணும். தசாபுத்தியில வாய்ப்பு இருந்து இப்போ வந்து குரு பார்வை இருக்கிறதுனால முயற்சி பண்ணா திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். குடும்ப ரீதியா அப்பப்போ ஏற்கனவே கல்யாணம் குடும்பத்தில் ஒரு சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது. ஆனாலும் பொறுமையாக நிதானமாக அதை ஹேண்டில் பண்ணிங்கனாலே சரியா போயிடும். உடல்நலத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் அடிக்கடி வரும். செரிமான கோளாறுகள் வரும். தோல் சம்பந்தமான ஸ்கின் அலர்ஜிஸ் அது மாதிரி பிரச்சனைகள் வரும். தொற்று வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அதில் உங்களை பாதுகாத்துக்கணும். எந்த உடம்பு சரியில்லைனா உடனே ஒரு டாக்டர் போய் காமிச்சு அதை சரி பண்ணிக்க முயற்சிகள் எடுக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டிங்கனால பொதுவாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக போயிடும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ராசி அதிபதி சிவன் அப்படின்றதுனால நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் வணங்குறது, அதுக்கு பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானை வணங்குறது, பிரதோஷ பூஜையில் விடாமல் கலந்துக்கிறது, இதெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு மிக நல்ல பழக்கங்களை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுடைய சுறுசுறுப்போ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல் பண்ணுறது, எல்லாரையும் அரவணைச்சு நடத்துறது, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இதுதான் உங்களுடைய சக்ஸஸ்க்கான காரணம். நீங்கள் வந்து திருத்தணி முருகன் கோயிலுக்கு ஒரு தடவை போய் வணங்கிட்டு வந்தீங்கனாலே நல்லா இருக்கும். திருத்தணி முருகனை வணங்குறது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் மிக சிறப்பான பலன்கள் இருக்கும். நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவது உங்களுக்கு முருகனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு மிக மிக நல்ல வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் பொதுவாக பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமான் வணங்குறது உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு தரும். அதுவும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்கள் ராசியாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா காரியங்களையும் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும். பிஸ்னஸ்லேயும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. கழகத்தில் புதன் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக ஒரு சில செலவினங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து எதுலையான முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை வந்து பார்த்து கவனமாக செஞ்சுக்கணும். நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னால் 1க்கு 2 தடவை ஆராய்ச்சி பண்ணி செய்கிறது நல்லது. பொதுவாக இந்த மாத கடைசியில் சனி பகவான் வக்ரமாகிறாரு. வக்ரமாகிறதுனால உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது. அதனால் பொதுவாக இந்த மாதம் கடைசியில் சனி பகவான் வக்ரமாகிறது உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக ஒரு பாசிட்டிவாக இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாதம் சிம்மராசியை பொறுத்தவரை மிக நல்லா இருக்குது. கடவுள் உங்கள் கூட துணை இருக்கணும். இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.